வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் 6ல மொழிபெயர்க்க தான் பார்க்க போறோம். இந்த மொழிபெயர்க்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் இந்த ஆட் பண்ணியிருக்காங்க கலைஞர் லெசன்னு. அதனால இந்த மொழிபெயர்க்க ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா படிச்சுக்குங்க. கலைஞர் கருணாநிதி இஸ் நோ ஃபார் his contributions to தமிழ் லிட்ரேச்சர். அப்படின்னா கலைஞர் கருணாநிதி எதன் மூலம் அறியப்பட்டாருன்னா அவரோட எந்த பங்களிப்பு அதிகமா இருந்ததுன்னா தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியங்கள்ல அவர் ஆற்றின பங்களிப்பு மூலமா எல்லாருமாலும் அறியப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் கவர் எ வைட் ரேஞ்ச். இவரோட பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் என்னதுன்னா பங்களிப்புன்னு அர்த்தம். வைட் ரேஞ்ச், மிக பெரிய அளவுல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்னெல்லாம் பங்களிப்பு தமிழ் லிட்ரேச்சர் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. போயம்ஸ்னா என்னதுன்னா கவிதைகள் தமிழுக்காக எழுதியிருக்காரு. லெட்டர்ஸ், கடிதங்கள் எழுதியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே, திரை கதைகள் எழுதியிருக்காரு. நாவல்கள் எழுதியிருக்காரு. பயோகிராஃபினா சுயசரிதை எழுதியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கல் நாவல்னா வரலாற்று நாவல்கள் எழுதியிருக்காரு. ஸ்டேஜ் பிளேஸ், மேடை நாடகங்கள் எழுதியிருக்காரு. டயலாக்ஸ், உரையாடல்கள் எழுதியிருக்காரு. அண்ட் மூவி சாங்ஸ், திரைப்பட பாடல்களும் எழுதியிருக்காரு. எஸ் ரிட்டன் குறளோவியம் ஃபார் திருக்குறள். அதுக்கப்புறம் இவர் திருக்குறளுக்காக குறளோவியம்ன்றத எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொல்காப்பிய பூம்புகார் ஆஸ் வெல் அஸ் மெனி போயம்ஸ், எஸ்ஏஸ் அண்ட் புக்ஸும் எழுதியிருக்காரு. அதாவது தொல்காப்பிய பூம்புகார், அது இல்லாம போயம் நிறைய கவிதைகள், கட்டுரைகள் அண்ட் புத்தகங்களும் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரேச்சர், கருணாநிதி has also contributed to the Tamil language through art and architecture. இவர் லிட்ரேச்சருக்கும் இவரோட ஆட்சி பங்கு அளப்பரியது. அது இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காராம், தமிழ் லாங்குவேஜ்ல தமிழ் மொழிக்காக கலை, ஆர்கிடெக்சர் அப்படின்னா பாத்தீங்கன்னா கட்டிடக்கலை, இது ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது போல என்ன பண்ணிருக்காரு, குறளோவியம், அதாவது தமிழுக்காக குறளோவியம்ன்றது எழுதினது போல அவர் சென்னையில பாத்தீங்கன்னா த்ரூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வள்ளுவர் கோட்டம் ஹி கேவ் அண்ட் ஆர்கிடெக்சரல் பிரசன்ஸ் டு திருவள்ளுவர். சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல திருவள்ளுவருக்காக பாத்தீங்கன்னா அவர் கட்டிடம், ஆர்கிடெக்சரல் ஒரு கட்டிடக்கலை கட்டி அதன் பங்களிப்பு கொடுத்திருக்காரு. சென்னையில ஆர்கிடெக்சரல் திருவள்ளுவருக்காக ஒரு கட்டிடம், ஆர்கிடெக்சரல் பில்டிங் கட்டியிருக்காரு, இவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா அட் கன்னியாகுமரி கருணாநிதி கன்ஸ்ட்ரக்டட் ஏ 133 foot high statue ஆஃப் திருவள்ளுவர் இன் ஹானர் ஆஃப் த ஸ்காலர். கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்காக பாத்தீங்கன்னா 133 அடி உயரமுள்ள ஒரு திருவள்ளுவர் சிலை இவருடைய ஆட்சி காலத்துலதான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்ல மீனிங். இது நீங்க அப்படியே தமிழ்ல தெரிஞ்சுக்குங்க, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே ஓனா கூட எழுதலாம். இப்போ ஒரு தடவை நம்ம தமிழ்ல இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிறேன், நீங்க படிச்சுட்டு நீங்க ஓனாவே எழுதலாம். கலைஞர் கருணாநிதி தமிழ் இலக்கியத்திற்கு தனது பங்களிப்பின் மூலம் அறியப்பட்டவர். அவரது பங்களிப்புகள் விரிவானவை. கவிதைகள், கடிதங்கள், திரைக்கதைகள், நாவல்கள், சுயசரிதைகள், வரலாற்று நாவல்கள், மேடை நாடகங்கள், உரையாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள், திருக்குறளுக்கு குறளோவியம், தொல்காப்பிய பூம்புகார் போன்ற பல கவிதைகள், கட்டுரைகள், புத்தகங்கள் எழுதியுள்ளார். இலக்கியம் தவிர கலை மற்றும் கட்டிடக்கலை மூலம் தமிழ் மொழிக்கு கருணாநிதி பங்களித்தார். திருக்குறளை பற்றி கலைஞர் எழுதிய குறளோவியம் போலவே வள்ளுவர் கோட்டம் கட்டியதன் மூலம் சென்னையில் திருவள்ளுவருக்கு கட்டிடக்கலை தன்மையை கொடுத்தார். கன்னியாகுமரியில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை கலைஞர் கருணாநிதி அவர்களால் கட்டப்பட்டது. இது ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நீங்க ஓனாவே எழுதுங்க. ஒரு தடவை அதோட மீனிங்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுட்டு நீங்க எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பா எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.